நல்லா அள்ளி போட்டா தானே வல்லு வதக்குன்னு அள்ளி சாப்பிட முடியும். கரண்டி கொஞ்சம் பெருசா கொண்டுட்டு வந்திருக்கலாம், ரொம்ப சின்ன கரண்டியா இருக்கு. வேணும்னா நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, அதெல்லாம் நிறையத்தான் ஆக்கியிருக்கோம். நிறையத்தான் ஆக்கியிருக்கம்மா. ஏதோ நீங்க ஆக்குனது மாதிரி சொல்றியே, சமயக்காரன் தானே சமைச்சிருக்கேன். சமயக்காரனே நாங்க தானே, நாங்க சமைச்ச சாப்பாடு தான் இன்னைக்கு பிறந்த நாளுக்கு. என்ன நீங்க சமைச்ச சாப்பாடா? ஆமா, நாங்க சமைச்ச சாப்பாடு தான். உட்காருங்க, நிறைய நள்ளி வைக்கிறேன். போது நிறுத்தல. நீங்க சமைச்ச சாப்பாடு திங்கிறதுக்கா முத ஆளா இலை ஓட்டு உட்கார்ந்துருக்கேன். மனுஷன் திம்பானாடி இந்த சோத்த. ஏன் திங்க உட்கார்ந்து நீங்க மனுஷன் இல்லையா? நான் மானத்தோட இருக்கிற வயிற்றுல பிறந்த ரோசக்காரிடியே, என்னைய போய் உன் பிறண்டு சமைச்ச சாப்பாடை திங்க சொல்றிய? அந்த அளவுக்கா தரங்கட்டு போயிட்டா இந்த பங்கசா? எக்க கௌரவத்தை சாப்பாட்டுல காட்டக்கூடாதுக்கா, உட்காருங்க சாப்பிட்டுட்டு போவோம். இந்த மானங்கட்டவளுக்கு ஆக்குன சோத்த நீ வேணும்னா உட்கார்ந்து தின்னு, நான் ஏண்டி திங்கணும்? இவளுக்கு ஆக்குன சோத்த திங்கிறது ஒண்ணுதேன், மாட்டு சாணிய திங்கிறது ஒண்ணுதேன். அந்த அளவுக்கு ஒண்ணும் போய் மானங்கட்டு போய் கிடக்கல இந்த பங்கசம். நான் ரோசம் உள்ளபடியே, யாரு ரோசத்தை யார் வந்து உரசி பாக்குறது? சோறு வர்றாளுக சோறு. ஊர்ல சமயக்காரனே கிடைக்காம இவளுகளை கூட்டிட்டு வந்து சமைக்க சொல்லியிருக்கா. இந்த சாப்பாடு சாப்பாடா இருக்குமா காருமா? வரையிலேயே ஒரே நாத்தமா நாரிச்சு. அப்பவே நினைச்சேன் இது என்னன்னு ஆக்கியிருக்காங்களோ என்னன்னு பண்ணியிருக்காங்களோ, முத ஆளா வந்து பந்தியில உட்கார்றமேனு. இப்பதானே தெரியுது இவளுக்கு ஆக்குன சோறுன்னு. அதனாலதான் வாசனையே இந்த லட்சணத்துல இருந்திருக்கு. நல்ல வேலை ஒரு வாய் கூட எடுத்து வைக்கல, இல்லைன்னா போய் வாந்தி தான் எடுத்திருக்கணும். சமயக்காரன் பிடிச்சிருக்காளுகள். சமயக்காரன் ஊர் உலகத்துல சமைக்கிறதுக்கு ஆலையிலாவ அத்தமத்து போச்சு இவளுக்கு. நல்ல சமயக்காரன் பார்த்து பிடிச்சாவாரு. உருப்படாதவள்களையும் ஒண்ணும் இல்லாதவள்களையும் இவளுக்கு ஆக்குன சோற மனுஷன் திம்பானா? அதான பார்த்தேன், என்ன பெத்த ஆத்தாவா கொக்கா நானு. குட்டியே 16 அடி பாயையில தாயி 8 அடி கூட பாயாமலா இருக்கும். இந்தாதான் பாஞ்சிருச்சுல. எங்க அம்மாவாவது அந்த அன்னைக்கிளி கையால சோறு வாங்கி திங்கிறதாவது தெரியாம தாண்டி குஞ்சாய் வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமா லைலா, அதான் பாரு ஆன்ட்டி உண்மையிலேயே கிரேட் இல்ல. நல்ல வேலை அந்த உப்பு மிளகா பொடி சோற அத்தை சாப்பிடல, இல்லைன்னா எனக்கு சாப்ப விட்டு நான் போய் சேர்ந்திருப்பேன். திமுற பத்தியிலாத்தா பந்தியில உட்காந்துட்டு எப்படி எந்திரிச்சு போகுது பாருங்களேன். அவ போனா என்னடி வனச, விசேஷத்துக்கு வந்த மத்தவங்கெல்லாம் மனசுல தெரியல. நாங்க உட்கார்றோம், எங்களுக்கு சாப்பாடை போடு. ஆமாடி, எங்களுக்கு வயிற்று பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடை போடு, நாங்க சாப்பிட்றோம். ஆமா வனசா, மற்றவங்களுக்கு வச்சு விடு, அது ஒன்னா போயிட்டு போகுது. வனசா டக்கராத்தா, அவ ஒன்னா போயிட்டு போறாம, நீ இருக்கிற மக்களுக்கு சாப்பாடை போடு. அவ என்னைக்குத்தான் எந்த வீட்டுல வந்ததே நல்லது நடந்திருக்கு, இந்த வீட்டுல நடக்க போகுது. கூப்பிடும் போதே நினைக்கத்தான் செஞ்சேன், ஆனா ஒதுக்கி விட்டுட்டு கூப்பிடக்கூடாதேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, அவளே ஒதுங்கி போறப்ப நம்ம ஏன் இழுத்து போடணும்? நீ மற்றவங்களுக்கு சாப்பாடை போடு, சாப்பிடட்டேன். ஆத்தா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தது நீங்க தான். நீங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க ஆத்தா. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றத பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இருக்கட்டும் மக்க, நீ வந்த ஜனங்களுக்கு சாப்பாடை போடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு என்ன அவசரம்? இல்லத்தா, அந்த கிளவி போனதை நினைச்சு ஒரு மாதிரியா இருக்கு மனசுக்கு. நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். முதன்னா ஆர்டர் கொடுத்தவ நீ தானே, அதான் ஆசையா கூப்பிடுறாளுக. வந்து உட்காந்து சாப்பிடு. சரிதான் போங்கடியாத்தா, உட்காந்து சாப்பிட்டுட்டா போச்சு. ஆமா ஆடனே, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்து வை எடுத்து வை. இது வரேன் தான். லைலா, ஆடு தானா வந்து வலையில மாட்டுது. அதான் பாரேண்டி கொஞ்சாயி, இந்த மொட்டை கிழவியை இவளுகளுக்கு ஆர்டர் கொடுக்காதேன்னு அவ்வளவு தூரம் சொன்னும் போது இவ கேட்காம இவளுகளுக்கு ஆர்டர் கொடுத்து இவளுகளை தூக்கி விடணும்னு பார்த்தால. இன்னைக்கு முதல் பலியாடா இந்த கிழவிதான் விழுகணும். நல்லதுதான், அடுத்தவங்க சொல்லி காரி துப்பி இவளை அசிங்கப்படுத்துறத காட்டிலும் இவளே பந்தியில உட்கார்ந்து இவளே இவ பந்தியில வாந்தி எடுத்தா இன்னும் பாக்குறதுக்கு மனசு குழுக்குள்ளுன்னு இருக்கும். சாப்பிடட்டும் சாப்பிடட்டும். மிளகாப்பொடி சாதம் நல்லா சாப்பிடு கிழவி. ஐயோ பாவம், ஒரே கிளவியலா உட்காந்துருக்குதுகளே. கக்கூசுக்கு போனா கூட எந்திரிச்சு வர்றதுக்கு 7 நாள் ஆகும். என்ன செய்யறது? எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அக்கா வச்சிட்டுருங்க, நான் போய் அடுத்த டிஷ் எடுத்துட்டு வரேன். சரி மடனு போ. இன்னமுமா ஐட்டங்க இருக்கு? நான் இதோடையில முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. இந்த இதுல பாயசம் இருக்கு. மனசா இதை எடுத்து ஊத்துமா. இதெல்லாம் வச்சுட்டக்கா, அதை கொடு. மட்டக்காரத்தா, முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுருவான். அட 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 அட, என்ன ருசி. சாப்பாடு அன்னைக்கிளி வைக்கிற சாப்பாட்டு அம்பட்டு ருசியாவில் இருக்கு. எதை சாப்பிட்றதுனே தெரியலம்ட்டு அன்னைக்கிளி எல்லாம் தித்திப்பா இருக்குவா. ஆமாம்மா, எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ருசி வத்துக்குறங்க.
எனக்கு பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும். அதை முதல்ல குடிச்சு பாத்துறேன். குடிங்கட்டா, குடிங்க குடிங்க. அட 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 அட, இது பாயாசமா தேனாமிர்தமானு தெரியலையே. என்ன ருசி, என்ன மனம். நல்ல வேலைடி அன்னைக்கிளி. வேற ஒரு ஆளை பார்த்து ஆர்டர் கொடுக்காம உங்களை நம்பி கொடுத்ததுக்கு நீங்க எவ்வளவு சிறப்பானதையும் தரமானதையும் கொடுக்க முடியுமா அம்பிட்டு ருசியாவும் அம்பிட்டு நேர்த்தியாவும் கொடுத்துப்பிட்டிய. உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல மக்கா. வாட்ல எல்லாம் என்னது இது? உப்பு மிளகாத்தூள்னு எல்லாத்துலயும் கலந்த பிறகும் இந்த மாதிரி பாராட்டுற அளவுக்கு எப்படி நடந்திருக்கும்? என்னையா கொக்கி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி நடந்துச்சுன்னு பாவம் அந்த அப்ராணி மனுஷங்கிட்ட கேட்டா என்ன தெரியும்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என்னம்மா கண்ணு வேனை பார்த்துட்டு நிக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? நம்ம கொண்டு போய் கரெக்டாக தானே கலந்தோம். ஆனால் எப்படி இவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க, ஆஹா ஓஹோன்னு உருப்பி சாப்பிட்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? என்ன கலந்தோம், என்ன சாப்பிட்றாங்க, என்ன பேசுற நீ? அட 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 அட, உன் பொண்டாட்டி வில்லினா நீ நடிகண்டா. நடிகர் திலகத்துக்கான அவார்டே உனக்கு கொடுக்கலாம் போல் இருக்கே. என்ன ஆக்டிங்கு? ஏய் என்னடி தேவையில்லாம வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க? தேவையில்லாம நான் பேசல தங்கச்சி, தேவையில்லாததுல கலந்ததுனால உன் புருஷனை இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்க. என்னடி சொல்ற? என்ன உளறிக்கிட்டு இருக்க? யாரு நான் உளறிக்கிட்டு இருக்கேனா? பாயசம்னு நினைச்சு வடிச்ச கஞ்சியில கொண்டு போய் உப்பை கலக்குற, கறி குழம்புன்னு நினைச்சு கறியை கழுவி வச்சிருக்கிற தண்ணியில கொண்டு போய் மிளகாப்பொடியை கலக்குற. உனக்கு கறி குழம்புக்கும் தண்ணிக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? அந்த லட்சணத்துல உன் பொண்டாட்டி உனக்கு ஆக்கி போடுற. அப்ப எப்படி சாப்பிட்டு நீ உடம்ப வளர்த்துருப்ப? உன்னைய நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு தெரியுமோ? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? இங்க வந்து யார் கலந்தா? யாரையோ பார்த்துட்டு என்னைய பேசாத. முட்டை முதேவி, நீ கலந்த லட்சணத்தை நேர்ல பாத்துட்டுதான் சொல்றேன். கேக்கு திங்கிற அவசரத்துல இந்த போனை எங்கிட்டு வச்சோம்னு தெரியலையே. கொக்கி எதுக்கு இங்கிட்டு வர்றான்? பாடி, இந்த நெட்ட குரங்கு போய் தொலைஞ்சிருச்சு. இனி பொறுமையா எல்லாத்துலயும் கலந்துட்டு விருட்டுன்னு ஓட வேண்டியதான். அப்பதான் லைலா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். மோப்பம் பிடிச்சுக்கிட்டே 3 தட்டு சோறு திங்கலாம் போல் இருக்கே. ஆனா உட்காந்து திண்டோம்னா கண்டுபிடிச்சிருவாளுக. கலக்காம போனோம்னா அவ நம்மள கொண்டே ஓட்டுருவா. என்ன பண்றது? எதுலயாவது ஒண்ணுல கலந்துட்டு போவோம். எதுல கலக்கலாம்? இதுலயே கொட்டுவோம். நெடுவலி, உன்னை சாப்பாடு கிட்ட தானே இருக்க சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அமைதியாரு. என்னடி பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு. ஓகே, என்னடி அங்க பண்றா? ஏய் அவசரப்படாத. சாப்பாட்டெல்லாம் நம்ம போறமேனு ஓரமா எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஆனா அவன் கொட்டுறது கழனி தண்ணியில. தண்ணியிலையா? எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க. எதுல என்ன இருக்குன்னே தெரியலையே. எதுலயோ ஒண்ணுல கொட்டிட்டு போவோம். ஆத்தி, எவனோ வந்துட்டாங்க போல் இருக்கே. இதுக்கு மேல எங்கனக்குள்ள நின்றோம்னா ஆபத்தாயிரும். கொட்டுன வரைக்கும் போதும், கிளம்பிடுவோம். உன்னதான் இந்த இடத்தை விட்டு அசையாதன்னு சொன்னேன்ல, எதுக்கடி வந்த? அந்த அளவுக்கு கூட அறிவில்லாமலா இருப்பேன். இது நமக்கு முதல் ப்ராஜெக்ட். இது எவ்வளவு நம்மளுக்கு இம்பார்ட்டன் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் சமைச்ச சாப்பாடெல்லாம் அந்த பக்கம் எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சு துணியை போட்டு மூடிட்டேன். இது கழனி தண்ணி, வடிச்ச தண்ணி, கறி கழுவுன தண்ணி எல்லாம் அங்கங்கன்னா ஊத்தக்கூடாது. ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள போட்டு புதைக்கணும்னு அக்கா சொல்லிச்சுல்ல, அதுக்காக தனியா வச்சிருந்ததுடி. மூதேவி முட்டா மூதேவி அதுல போய் கலந்துட்டு போயிருக்கு. கறி கழுவுன தண்ணிக்கும் கறி குழம்புக்கும் வித்தியாசம் இல்லாம கலந்துட்டு போயிருக்கேன். அவனை போய் நீ பெரிய ஆளா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொன்னு இதுலயே உப்பு போட்டானே, அது அக்கா சோறு வடிச்ச கஞ்சிடி. சூடா இருக்கு, யாரும் கை வெட்டக்கூடாதுன்னு நான் தான் மூடி வச்சேன். அதை திறந்து மூதேவி உப்பள்ளி கொட்டிட்டு போயிருக்கு. நல்ல வேலை. அப்ப சாப்பாடுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எப்படி சமைச்சோமோ அப்படியே இருக்கு. சூப்பர் நெடுவலி. நான் கூட ஒரு நிமிஷம் நீ பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு திட்ட வந்துட்டேன். நல்ல பொறுப்போட தான் நடந்துட்டு இருக்க. அக்கா அவளுகள்கிட்ட சவால் விட்டுருக்கு. முதன்னு நம்மளுக்குன்னு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதை சாதாரணமா விட்டுருவோனா? உசுரை கொடுத்து வேலை பார்க்க மாட்டோம். நீங்க பார்த்த லட்சணம் தான் தெரிஞ்சிச்சே. ஏதோ அந்த ஆளு சொதப்பி வச்சதுனால நீ தப்பிச்ச. மக்கு 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 கொடுத்தது ஒரு வேலை. அத கூட உன்னால உருப்படியா பார்க்க முடியாதுல்ல? இல்ல மேடம், பாவம் அந்த மனுஷன் அப்ராணி. அவரை ஏன் திட்டுறிய? பாயாசத்துக்கும் வடிச்ச கஞ்சிக்கும் வித்தியாசம் தெரியாம உப்பை கொண்டு போய் கொட்டுறாரே. அப்ப நீ என்ன லட்சணத்துல பாயாசம் வச்சிருப்ப? கறி குழம்புக்கும் கழனி தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாம மிளகாப்பொடியை கொண்டு போய் கொட்டுறாரு. அப்ப எந்த லட்சணத்துல இத்தனை வருஷம் நீ ஆக்கி போட்டிருப்ப? நீ குழம்பு சோறுன்னு ஒழுங்கா வடிச்சு அந்த மனுஷனுக்கு ஒழுங்கா போட்டிருந்தா இதுதான் குழம்பு, இதுதான் சோறு, இதுதான் பாயசம்னு அவருக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கான். உன் லட்சணத்தை கண்டுதான் அந்த மனுஷனும் பாவம் மாத்தி கொண்டு போய் கொட்டிருக்காரு. இனிமேலாவது சமையல கரெக்டா பண்ண, ஓகேவா? பாய். ஆமா லைலு பேபி, நீ ஒழுங்கா சமைக்காததுனாலதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
நல்ல வருது வாயில, பேசாம போயிரு மூதேவி. உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணி அவளுகளை கவுக்கணும்னு நினைச்சேன் பாரு. ஏன் செருப்பை கழிச்சு நானே அடிச்சுக்கணும். இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. என்ன ஏன் லைலாக்கா இவ பேசிட்டு வீராப்பா போறா? இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின இந்த மூதேவியை பத்தி எனக்கு தெரியாது. இது எதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு இவள்கிட்ட சொன்னா கேட்டா தானே. இப்ப என்னமோ பெரிய இவளாட்டமா கோச்சிட்டு போறா. வாலு, என்னோட கிரீன் ஷர்ட் பாத்தியா? முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. முந்தானையில நீ என்னதான் முடிஞ்சு வச்சிருக்க? கிரீன் ஷர்ட் எல்லாம் முடிச்சு வச்சிருக்க? ஆமா ஆமா, வச்சிருக்காங்க. என்னாச்சு மேடம்? ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கே. ஒன்னும் இல்ல, வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. என்னாச்சுடி? அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, பேசாம போங்க. பொண்ணுங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலே 1008 விஷயம் உள்ளடங்கி இருக்குங்கிறது தானே அர்த்தம். என்ன மேட்ரு சொல்லு. ஒன்னும் இல்ல, பேசாம கிளம்புங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னன்னு சொல்லு. அக்கா ஹோட்டல் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கா. அவள் தான் என்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியல. நானாவது அக்காவை போய் பார்த்துட்டு புதுசாக ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாளாவது என்ன கூட்டிகிட்டு போனீங்களா? உடம்பு இன்னும் நார்மல் ஆகலை இல்லம்மா, அதுக்குள்ளே எப்படி டிராவல் பண்ணுறது? ஆமாம், வீட்டில் மட்டும் என்ன எந்த வேலையும் பார்க்காம பேசாமல் உட்கார வச்சுட்டேவா இருக்கீங்க? அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, கூட்டு தொடன்னு ஏதாவது குனிஞ்சு நிமிந்து பார்க்க சொல்லிட்டே தானே இருக்கீங்க. இது மட்டும் கஷ்டம் இல்லை, ட்ராவல் பண்ணுறது மட்டும் கஷ்டமா? அப்போ மட்டும் நார்மலாக இருக்குமா? அது வேற இது வேறடா கண்ணா. சும்மா கண்ணா கிண்ணன்னு சொல்லி காலை பிடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், முதல்ல கையெடுங்க. ஏன் பொண்டாட்டி காலை பிடிக்காம வேற யார் காலை பிடிக்கிறது? ஆமாம் ஆமாம், இந்த ஐஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ என்ன உனக்கு? அக்கா வீட்டுக்கு போகணும், கடைக்கு போய் அக்கா ஹோட்டல்ல சாப்பிடணும், அவ்வளவுதானே? அதான் கூட்டிட்டு போக மாட்டீங்களே. நயன்தாரா, அச்சோ யாரோ வராங்க, கையெடுங்க. யார் வந்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி காலை நான் பிடிச்சி விடுறேன், இதுல யார் வந்து என்ன சொல்ல போறா? நயன்தாரா, ஐயோ அத்தை தான் வந்திருக்காங்க, காலெல்லாம் பிடிக்காதீங்க, கையெடுங்க ப்ளீஸ். நயன்தாரா இருக்கியம்மா? ஐயோ கையெடுங்க. முடியாதுங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ், கையெடுங்க. அட முடியாதுங்க. நயன்தாரா. அத்தை கதவு திறந்துதான் அத்தை இருக்கு, வாங்க. நீ என்ன கிளம்பலையா? அப்பவே கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். இல்லம்மா, அந்த கிரீன் கலர் ஷர்ட்டை காணோன்னு தேடிட்டு இருந்தேன். எந்த கிரீனு? அதாம்மா, அந்த காலர் ஃபேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ஃபேவரட் ஷர்ட்டு, இன்னைக்கு அதை போட்டுட்டு போலான்னு பார்த்தேன். எங்கம்மா அந்த ஷர்ட்டையே காணோம்? அது அப்பாவோட ஷர்ட்டும் நினைச்சிட்டு சாவி எடுத்து கொண்டு போய் அப்பா ரூம்ல வச்சுட்டாடா. நீ அப்பா கபோர்ட்ல போய் பாரு. ஓ சரிம்மா. கையில என்ன பலகாரம்? பணியாரம் செஞ்சேன்டா, உனக்கும் கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. இது மருமகளுக்கு. ஓ, மருமகளுக்கு ஸ்பெஷலா? அப்ப எங்களுக்குலாம் இல்லையா? 2 நாள் முன்னாடியே அவ ஆசைப்பட்டு கேட்டா செய்யறதுக்கு நேரமே இல்ல, அதனாலதான் இன்னைக்கு செஞ்சேன். உடனே நீ கண்ணு வைக்காத, உனக்கு கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. ரொம்ப தான் ஓவரா போறீங்கம்மா. நானும் தான் கேசரி வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். எங்க 1 மாசம் ஆச்சு, இன்னும் கண்ணுல காட்டல. உனக்கு என்னடா இப்ப அவசரம்? அவதான் புள்ள தச்சு பொண்ணு, ஆசைப்பட்டது எதையும் செஞ்சு கொடுக்காம இருக்க கூடாது. என் பேரன் பேத்தி ஏங்கி போயிருவாங்க. உனக்கு என்ன வயிற்றுல பிள்ளையா இருக்கு? போ அந்த தொப்பையை குறைக்கிறது தான் நல்லது. ஸ்வீட் எல்லாம் கொஞ்ச நாள் சாப்பிடாத. ஓ, தொப்பைன்னு சொல்லவும் மேடம்க்கு சிரிப்பு வருதோ? இங்க உள்ள தொப்பையை விட அங்க உள்ள தொப்பை பெருசா இருக்குமா? ஏய், என் பேர பிள்ளைய கண்ணு வைக்காதடா. நல்லா சொல்லுங்க அத்தை, ஆனா உன தொப்பன்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஆமா, உண்மைதானே சொன்னேன். என் தொப்பையை விட உன் தொப்பை தான் பெருசா இருக்கு. அத்தை இங்க பாருங்க அத்தை. ஏய், பிள்ளையை கிண்டல் பண்ணாம முதல்ல கிளம்பு. போய் சட்டை எடுத்து போட்டுட்டு அப்பாவே வர சொன்னார்ல, போய் என்னன்னு கேளு போ. பணியாரம் இது தரமாட்டேன், இது மருமகளுக்கு. நீ கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்து போய் சாப்பிடு போ. மருமகளுக்கு மட்டும் ரூம் தேடி கொண்டுட்டு வந்து கொடுப்பீங்க, ஆனா பெத்த பிள்ளை கிச்சன்ல போய் எடுத்துக்கணும். என்ன நடத்துங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா, வந்து ஷர்ட் எடுத்து கொடுங்க. அதானே கேட்டேன், ஒரு வேலையும் அவனா பண்ணிட மாட்டான். நயன்தார, இந்தம்மா இந்த பணியாரத்தை சாப்பிட்டுட்டு நான் போய் அவனுக்கு ஷர்ட் எடுத்து கொடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. அம்மா வரேன்டா. காலில் இருந்து கையை எடுக்க மாட்டேன், யாருக்கு பயப்படணும்னு வேற வசனம் பேசிட்டு அத்தை உள்ள வந்த உடனே விரட்டனை எடுத்துட்டு ஓடுறீங்க. இருங்க, எப்படியா இருந்தாலும் ரூமுக்கு வந்து தானே ஆகணும், அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. அப்பா வந்துட்டேன்டா. பாப்பா, இன்னும் உங்க அப்பாவே குழந்தைத்தனத்துல இருந்து மாறாம இருக்காரு. அடுத்த குழந்தைய பெற்று நான் எப்படி இவர் கூட வளர்த்து ஆளாக்க போறேன்னு தெரியலையே. உதைக்கிறது பாரு. அப்பாவை சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு அவனுக்கு. மறுபடியும் பாரு, அப்பாவை திட்டுனா கோவப்படுவியா? அத்தையை கூப்பிட்டீங்க, இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க. அது சும்மா அம்மாவை வர வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன். அம்மா, என்ன கொடுத்த பணியாரத்தை சாப்பிடாம என் பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க?
உங்க பொண்ணுகிட்ட ஒன்றும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, என் பையன் கிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஹாய், எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வயிற்றுல இருக்கிறது பொண்ணு தான். ம், பையன்தான். நான் சொல்றேன்ல, என் பொண்ணு தான். இல்ல, பையன்தான். ஆ, பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ பையன்னு சொன்ன உடனே என் பொண்ணு உதைக்கிற பாத்தியா? இனிமே மாத்தி சொன்னா அப்படிதான் உதைப்பா. பாப்பா, அம்மாவை நல்லா டுஷும் டுஷும் பண்ணுடா. சும்மாவே அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க சொல்லி வேற கொடுக்குறீங்களாக்கும். ஆமா, வெளியில வந்துட்டா இனி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னு டிஷும் டிஷும். போட பயந்தாங்கோலி. பயந்தாங்குழியா? யாரு பாத்துட்டு பயந்தாங்குழின்னு சொல்ற? நீதான். நானா? அத்தை வந்தோன்னு பயந்துட்டு ஓடுனீங்கல்ல, பயந்தாங்கோலி தான். பாப்பா, உங்க அப்பா சரியான பயந்தாங்கோலி. ஓய், யாரு பார்த்து பயந்தாங்குழின்ற? உன்ன விக்கி, வந்துட்டேமா. உங்க அப்பா உண்மையாவே பயந்தாங்கோலி தான் பாப்பா. அண்ணா, கொஞ்சம் எமர்ஜென்சி, லோன் கட்ட வேண்டியது இருக்குண்ணே. இல்லைன்னா இவ்வளோ அவசரப்படுத்த மாட்டேன். இல்லை, கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். சரிங்கண்ணே, சரி, ஓகே. தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, ஒருத்தர் கூட காசு கொடுக்குற மாதிரி தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? லோன்காரன் வந்து வாசலில் நின்றானா அசிங்கமாக போயிடும். பெற்றவங்களாச்சேன்னு இவங்க கிட்ட கேட்டா இவங்களும் உதவி பண்ணுற மாதிரி தெரியலையே. ஃபைனலாக இவங்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஹலோ, அரவிந்தா, ராஜேந்திரன் பேசுனடா. ஒரு 5 லட்சம் ரூபா பணம் வேணும். எப்படியும் அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துருவேன். இந்த மாதம் கம்பெனிக்கு பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, அதனால தான் அரேஞ்ச் பண்ண முடியல. லோன் கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு 5 லட்சம் மட்டும் பெரட்ட முடியுமா? நான் வட்டினா கூட கொடுத்துட்றேன்டா. இல்லை, வட்டிக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன். சரிடா, சரி, ஓகே. என்னாச்சுங்க? இல்லைங்க, அத்தை மாமா கிட்ட இருக்கிற டெபாசிட் பணத்தை தானே கேட்கறதான்னு போனீங்க. இப்போ எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அம்மா அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சௌமியா. என்னங்க சொல்றீங்க? கொடுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்களா? அடுத்த வாரம் அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதுக்கே 30-40,000 செலவாகும். இப்போ எங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தானே நாங்கள் செலவு பண்ண முடியும். எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன அப்படியே வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓட வாங்க போறீங்க? திருப்பி கொடுக்க தானே போறீங்க? கண் ஆப்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு வந்துட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20-30,000 வருமா? அவ்வளவுதானே? அதான், அதை எடுக்கிறதுக்கே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இப்போ போய் 5 லட்சத்தை கேட்குற, அதில் வர்ற வட்டி பணத்தை வச்சு தான் நாங்கள் ஏதோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீ வந்து மொத்தத்தையும் கேட்டால் அதுக்கப்புறம் வட்டி வராது, நாங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்குறோன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, அதுக்கே இப்படி சுத்தி வளைச்சு பேசணும்? அவங்கள தப்பு சொல்லி என்னத்துக்காக போகுது சௌமியா? நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கிட்ட அந்த பணம் மட்டும்தானே இருக்கு. ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அடுத்தவங்க கிட்ட நம்ம புள்ள கேட்டு அசிங்கப்படுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்தா அவன் அடுத்தவங்க கிட்ட கேட்டு அசிங்கப்படாம இருப்பானேன்னு கூடவா தோணாது? இப்படியா இருப்பாங்க? அப்படிதான் இருக்காங்க, என்ன பண்ண சொல்ற? சரி விடு, அவங்க சூழ்நிலையும் அப்படி இருக்குல்ல, அதை வச்சுதான் அவங்க சமாளிக்கணுங்கிறப்ப எப்படி கொடுப்பாங்க? பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு தான். அவங்க பேங்க் டெபாசிட்ல கிடக்கிறது 10 லட்சம் ரூபாய், நம்ம கேட்கறது வெறும் 5 லட்சம் ரூபாய். மீதம் 5 லட்சத்துக்குள்ள வட்டி கண்டிப்பா உங்களுக்கு மாசம் மாசம் வந்துட்டு தானே இருக்கும். நீங்க என்ன 5 லட்சத்தையும் அப்படிவா வச்சுக்கிற போறீங்க? அடுத்த மாசம் சேல்ஸ் வந்த பிறகு திரும்ப அந்த 5 லட்சத்தை பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸா அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு வட்டி வரப்போகுது. ஒரு மாசம் முன்ன பின்ன இருக்கிறதுனால என்ன இப்ப நடந்துட போகுது? இதுக்கே அவங்க இவ்வளோ கால்குலேட் பண்ணணும்? சரி விடு, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். பேங்க்ல இருந்து வேற கால் வந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டான டைமுக்குள்ளே பே பண்ணலைன்னா வீட்டுக்கு வந்துடுவானுங்களோன்னு பயமா வேற இருக்கு. என்னங்க சொல்றீங்க? வீட்டுக்கு வருவாங்களா? ஆமாம், பேங்க்குன்னா அப்புறம் சும்மாவா? கரெக்டாக அமௌண்ட்டு பே பண்ணலைன்னா வீட்டுக்கு வரதான் செய்வானுங்க. 1 ரூபா 2 ரூபாயா? 5 லட்சம் ரூபா வட்டி மட்டுமே. அப்போ வரமாட்டாங்களா? சரிங்க, இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள பே பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு அதை செய்வோம். எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன் சௌமியா, யாருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. 1 ரூபா 2 ரூபானாலே யோசிப்பாங்க. 5 லட்சம்னா எப்படி உடனே பெரட்ட முடியாதுல்ல. வட்டிக்கு முதற்கொண்டும் கேட்டு பார்த்துட்டேன். வட்டிக்கெல்லாம் எங்க கேக்குறீங்க? வட்டி குட்டி போட்டு எங்க போய் நிற்கும் தெரியுமா? சமாளிக்க வேற வழி இல்லைல்ல சௌமியா. இந்த மாதம் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டு அடுத்த மாதம் சேல்ஸ் வந்தோன்னா அடிச்சிடலாமேன்னு பார்த்து கேட்டேன். ஆனால் அதுவும் இல்லைன்ட்டானுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சௌமியா, எங்கே போற? சௌமியா, வந்துடுறேங்க, வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ மம்மி, மம்மி அமௌண்ட்டு கேட்டிருந்தேன்ல மம்மி, இப்போ போட்டு விட முடியுமா? என்ன சௌமியா, இப்போவே வேணுமா? ஆமாம் மம்மி, உடனே பணம் வேணும்.
இல்லைன்னா பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்து அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு பயப்படுறாரு மம்மி. இந்த ஒரு உதவி மட்டும் நீங்கள் எனக்காக பண்ணீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். ப்ளீஸ் மம்மி, கொஞ்சம் யோசிக்காமல் இந்த ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த மாதமே நான் திருப்பி கொடுத்துட்றேன். இங்கே பாரு சௌமியா, நான் பணம் போட்டு விடுறேன். ஆனால் இனிமே இந்த மாதிரி வந்து என்கிட்ட நிற்கக்கூடாது. புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. திரும்ப திரும்ப கடன் வாங்கிக்கிட்டே இருந்தால் அந்த கம்பெனி நடத்துறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு? ஏதாவது அடுத்தடுத்து முன்னேற்றம் இருக்கணும்லம்மா. ஏதோ ஒரு நேரம் 2 நேரம்னா பரவாயில்ல. கடை ஆரம்பிச்சதுலேருந்தே பெருசாக வருமானம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தான் அந்த கடை இருக்கணும்? இதுக்கு மேலேயாவது பார்த்து பக்குவமாக பிழைக்கிற வழியை பாருங்க. ஓகேவா? நான் அமௌண்ட்டு போட்டு விட்றேன். தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். என்னங்க? சௌமியா, ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வட்டிக்கு கொடுக்குறாங்களாம். ஆனால் கொஞ்சம் வட்டி ஜாஸ்தி தான். நீ வந்து வாங்கிக்கிறியான்னு கேட்குறான். நம்ம ஒருட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு வரட்டுமா? அதுக்கு அவசியமே இல்லைங்க. நான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் 5 மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? எப்படி சௌமியா, எப்படி அரேஞ்ச் பண்ண? எனக்குன்னு வேற யாருங்க இருக்கா? எப்போதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாத அம்மா இந்த முறை நான் உனக்காக செய்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி தப்பு நடக்காம, இந்த மாதிரி பணம் இல்லைன்னு கஷ்டப்படாம பார்த்துக்கோங்க. ஷோரூமை ஒழுங்கா ரன் பண்ணுங்கன்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே அத்தை பணம் போட்டுருவாங்களா சௌமியா? அம்மா சொல்லி என்னைக்கு செய்யாம இருந்திருக்காங்க? என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? 5 லட்சம்லாம் அம்மாக்கு ஒரு பெரிய விஷயமா? இல்லை சௌமியா, அத்தைக்கு பெரிய விஷயம் இல்லை தான். ஆனால் இதுவரை நமக்குன்னு எதுவும் அவங்க செய்ய மாட்டாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். கொடுத்து கொடுத்து அடிக்கடி ஹெல்ப் பண்ணா சோம்பேறி ஆயிருவோன்னு ஃபீல் பண்ணி தான் கொடுக்காம இருந்தாங்க. அதுக்காக இந்த ஒரு சூழ்நிலையில கூட கொடுக்காம இருப்பாங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க? எங்க அம்மா ஒன்றும் உங்க அம்மா அப்பா மாதிரி இல்லை. உண்மைதான் சௌமியா, உண்மைதான். ஓகேங்க, அமௌண்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு டக்குன்னு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துருங்க. ஓகேவா? தேங்க்ஸ் சௌமியா. ஐயோ என்னங்க இது? புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி பார்க்காம யார் பாப்பா? நீங்க தான் என்னை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுங்க. உண்மைதான் சௌமியா, நான் உன்னை புரிஞ்சுக்காம தான் போயிட்டேன். ஆனால் நீ என்னை நல்லா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஒவ்வொரு இடத்துல கஷ்டப்பட்டு கலங்கி நிற்கும் போதெல்லாம் என்னை பெற்றவங்களோ கூட பிறந்தவளோ வந்து நிற்கிறதில்ல. எப்போவுமே நீ மட்டும்தான் வந்து நிற்கிற சௌமியா. என்னைக்கும் நான் இதை மறக்க மாட்டேன். தேங்க்ஸ்மா. பரவாயில்லைங்க, இருக்கட்டும் விடுங்க. முதல்ல பேங்க்குக்கு போய் இது என்னென்னு பார்த்து பைசல் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். உங்க முகத்தை நிம்மதியா பார்த்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க.